ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் மீட்டியர் ரைடர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பழனி போயிட்டுருக்கோம். சடனாக ஒரு பிளான் போட்டு திடீர்னு பழனி போடலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணுறேன், தப்பாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வ்ளாக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பல்லடம் தாண்டி போயிட்டுருக்கோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 8 ஆச்சுங்க. பிளானில் வந்து ஒரு சின்ன சேஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து பழனி போகலான்னு சொல்லி தான் ஐடியா பண்ணியிருந்தோம். இப்போ திடீர்னு ஃப்ரெண்டு இருந்துட்டு பிள்ளை கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம், பழனி போயிட்டு சீக்கிரமாக சாமி கும்பிட்டோம்னா கொடைக்கானல் போகலாங்கிற ஐடியாவில் இருக்கிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கணுங்க, பசிக்குது, டீ குடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பழனி ரீச் ஆகிட்டோம். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்களேன், கிளைமேட் செம்ம கிளைமேட்டு. பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரஞ்சிதன் ஆப்போசிட்டில் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு இருக்காரு. அவர் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம்னா நாங்கள் போய் சாமி கும்பிடுவோம். இவர் தான் எங்கள் தலைவர் ரஞ்சித். இவர் மொட்டை அடிக்கிற அழகத்தை நாங்கள் பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறோம். இவர் மொட்டை அடிச்சுட்டு வந்தோன்னா நாங்கள் போய் சாமி கும்பிட போகிறோம். இங்கே மேலே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்க. கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு மாஸ்க் வந்து கம்பல்சரி போட்டே ஆகணும். மாஸ்க் இருந்தால் மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் சாமி கும்பிட்டு கன்டினியூ பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழனியில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து கொடைக்கானல் போகலான்ட்டு ரெடியாக. கொடைக்கானல் இங்கேருந்து போகிறோம். போயிட்டு சும்மா மேலே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா. இவ்வளோ நேரம் சிவாவும் ரஞ்சித்தனும் 2 பேர் காணாமல் போயிட்டாங்க. ஏதோ கீச்சன் வாங்குறேன்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டாங்க. இப்போ தான் அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். பழனியில் இன்னைக்கு கூட்டமே இல்லை, ரொம்ப ஈஸியாக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பழனி டு கொடைக்கானல் ரோட்டில் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்து பழனியிலிருந்து 66 கிலோமீட்டர் வருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரோடை பாருங்களேன், ரோடு சூப்பராக இருக்குது, செம்ம கிளைமேட்டு, ட்ரைவ் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொடைக்கானல் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணோம். செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆர்சி புக்கு, லைசன்ஸ், இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணல. இது எல்லாத்தையும் ரொம்ப குறைஞ்ச இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2 டோஸ் வந்து கம்பல்சரி போட்டிருந்தா தான் மேலே அலோவ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எங்கள் இதில் பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து ஃபஸ்ட் டோஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி நாங்கள் கிளம்பிட்டோம். அவரும் அலோவ் பண்ணிட்டார். ரொம்ப பசிக்குது. முன்னாடி போன 2 பேர் வந்து இங்கே போகலாம், இந்த ஹோட்டல் போகலாம், அந்த ஹோட்டல் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் எந்த ஹோட்டலையும் நிப்பாட்டல. எனக்கு தெரிஞ்சு மேலே போய் தான் சாப்பிடுவோம், பெருமாள் மலை போய் தான் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். பசிக்குதுண்ணா, எட்டி வாங்கல மிஸ்டர் வரப்போ. அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இங்கே லொக்கேஷன் சூப்பராக சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம். அதனால் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் கிளம்புறாங்க. ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிட்ணும். இன்னும் சாப்பிட விட மாட்டேறாங்க இவங்க வேறு. ஓகே, நாங்கள் பெருமாள் மலை பக்கம் வந்துட்டோம். போய் சாப்பிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஹோட்டல் இல்லைடா, முன்னாடி போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் மலையில் இருக்கோம். இப்போ தான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டாச்சு. இன்னும் இங்கேருந்து 12 கிலோமீட்டர் இன்னும் கொடைக்கானல் இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணி ஆச்சு கரெக்டாக. நீங்கள் நேராக கொடைக்கானல் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வேண்டியதான். ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம். நல்லா சாப்பிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4 பேர் சாப்பிட்டோம். 400 கரெக்டாக வந்துச்சு. ரேட்டு பரவாயில்ல, நல்லா சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் வெயில் அடிக்குது, ஆனால் ரொம்ப கூலிங்காக தாங்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சியில் இருக்கோம் கொடைக்கானலில். பாருங்கள், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. வாவ், சூப்பராக இருக்கு. அதிகம் கூட மாட்டேங்குது. அது வந்து பக்கம் வந்துட்டு விடுங்க. அது இந்த ஆப்பிள் எடுக்க வருது. ஏய், அது காமெடி. இது பல்லக்காரன் தான் கண்டைக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து டைரெக்டாக பில்லர் ராக் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆச்சுங்க. நாங்கள் அந்த சில்வர் வாட்டர் ஃபால்ஸில் அந்த குரங்கோட செம ஜாலியாக இருந்துச்சுங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிச்சு. நாங்கள் எது கொடுத்தாலும் கையில் வாங்கி சாப்பிட்ருச்சு. நல்லா ஃபன்னாக போச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பில்லர் ராக் போயிட்டு டைரெக்டாக கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ வந்து மழை வர கிளைமேட்டாக மாறிடுச்சுங்க. ஸோ பில்லர் ராக் போயிட்டு ரிட்டர்ன் கிளம்பலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். மழை வந்து நல்ல மழை வருமாட்டிருக்கு கிளைமேட்டை. பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டைம் வந்து 6 o'clock மேலே ஆச்சுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரிட்டன் கிளம்புறோம். என்ன இவ்வளோ தூரம் வந்து பில்லர் ராக் பார்க்க முடியல, அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. ஓகே, திடீர்னு பிளான் பண்ணதாங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு நாள் வந்து கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி முடிவுப்பட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்கலாம் வந்துட்டு நானும் பூபதியும் சேர்ந்து 2 பேர் இறங்கலான்னு இறங்கினோம். செம்ம கூலிங், சொல்லவே முடியல அந்தளவு கூலிங். கையெல்லாம் கட்டுறதே இல்லாமல் நடுங்குதே. ஐயோ, செம்ம கூலிங்க. ஃபஸ்ட்டு வெளியில் போகணுங்க. டேய், நீ எப்பட்றா நிற்கிற? மனுஷனே இல்லை. வாவ், சூப்பர் கிளிக்குங்க. கிளிக். ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போகலாம். இவ்வளோ குளிர்லாம் ரொம்ப நாளாக தாங்க முடியாதுங்க. வந்து இப்போ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். மணி வந்து இப்போ 7 ஆச்சுங்க. ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். என்னோடய மைக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸில் தண்ணியில் விழுந்துருச்சு. அவ்வளோதான், ட்ரிப்பு ஓவர். எங்கள் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழனி வரைக்கும் வரது மட்டும்தான். அது வந்து டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நிறைய பிளேஸ் எங்களால் பார்க்க முடியல. பட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா கண்டிப்பாக எல்லா பிளேஸும் நாங்கள் சுற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் மீட்டியர் ரைடருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.